பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனுடன் தொடர்பு வைத்திருக்கும் திமுக நிர்வாகிகளின் பட்டியலை தயார் செய்துள்ளாராம் கனிமொழி. அவர் அனுப்பியுள்ள ரிப்போர்ட்டில் மாண்புமிகுகள் சிலரின் பெயரும் இருப்பதாக கூறுகிறது அறிவாலய கட்சி. யாரெல்லாம் சிக்கப் போகிறார்கள் விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. 2019 நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து எல்லாமே வெற்றியாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் வருகிற 2026 தேர்தல் வெற்றிக்கும் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டுவிட்டார் ஸ்டாலின் என்கின்றன அறிவாலய வட்டாரங்கள். அத்தனை தொகுதியிலும் வெல்வோம் என்று அவர் வெளியில் பேசியது தொண்டர்களை உற்சாகப்படுத்தத்தானே தவிர உண்மையில் கடும் சவால்கள் இருப்பது அவருக்கு தெரியும் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இயல்பாகவே ஆளுங்கட்சி மீது மக்களுக்கு இருக்கும் பொதுவான அதிருப்தி, அதிமுக அமைத்துள்ள கூட்டணி, விஜயின் எழுச்சி, சீமான் தரும் குடைச்சல்கள் என இவற்றை எல்லாம் தாண்டி பொன்முடி மாதிரியான சீனியர்களால் பொதுவெளியில் கட்சிக்கு கிடைக்கும் அதிருப்தி என்று எல்லாவற்றையும் தலைவர் உணர்ந்திருக்கிறார் என்று கூறும் உடன்பிறப்புகள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு வெளியே மக்களிடம் போய் நிற்பதற்கு முன் உட்கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரிவணியே தீரணும் என்று மண்டல பிரிப்பை முடித்து அதற்கு பொறுப்பாளர்களையும் நியமித்துள்ளாராம் திமுக தலைவர். அதன்படி கழகத்தை 7ஆக பிரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கான பொறுப்பாளர்களையும் நியமித்துவிட்ட நிலையில் ராசா, வேலு, செந்தில் பாலாஜி, சக்கரபாணி, தங்கம் தென்னரசு, கனிமொழி, நேரு ஆகியோர் இந்த 7 மண்டலங்களுக்கான 7 பொறுப்பாளர்களாக இருக்கின்றனர். நீலகிரிக்கு கிளம்பும் முன்பாக இந்த 7 பேரையும் அழைத்த ஸ்டாலின் அவர்களிடம் தங்கள் மண்டலங்களில் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்களை பக்காவாக அட்வைஸ் செய்துவிட்டாராம். அதன்படி இந்த 7 பொறுப்பாளர்களுக்கும் தங்கள் கட்டுப்பாட்டில் வரும் மாவட்டங்களின் செயலாளர்களை மீறிய அதிகாரம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. செயல்படாத மற்றும் அதிருப்திக்கு ஆளாகியிருக்கும் மாவட்ட செயலாளர்களை மாற்றுவதில் தொடங்கி மக்கள் பிரச்சினைகளை தலைமைக்கு சொல்வது, அதிமுக பாஜகவில் அதிருப்தியாக இருப்பவர்களை இழுப்பது, மண்டலங்களில் சாதி ரீதியான அமைப்புகளின் ஆதரவை பெறுவது, ரஜினி அஜித் ரசிகர் மன்றங்களை கவர்வதற்கான பணிகளை செய்வது, எதிர்வரும் தேர்தலில் யார் யாருக்கு சீட்டு வழங்கினால் வெற்றிக்கு வாய்ப்புள்ளது என்று பரிந்துரைப்பது வரை இவர்களின் பணி இருக்கும் என்று அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் மண்டல அளவில் ஆலோசனை கூட்டத்தை தொடங்கியுள்ளனர். அந்த வகையில் கடந்த மே 14ஆம் தேதி நெல்லை தனியார் ஹோட்டலில் கனிமொழி எம்பி தலைமையில் ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்திற்கு நெல்லை மாநகராட்சி மேயர் கிட்டு ராமகிருஷ்ணன், 25 பெண் கவுன்சிலர்கள் உட்பட பல நிர்வாகிகள் மிஸ்ஸிங். தவிர கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் பலரும் எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளருமான அப்துல் வஹாப் மீது புகார்களை அடுக்கியதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த ஆலோசனை கூட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் கூட தோற்கக்கூடாது என கனிமொழி பேசிய போது குறுக்கிட்ட நிர்வாகி ஒருவர், பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனுடன் திமுக நிர்வாகிகள் பலர் நல்ல தொடர்பில் உள்ளனர். அவர் தலைவரான பிறகு வைத்த விருந்திலும் நமது நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டுள்ளனர். அவரை நம் நிர்வாகிகள் அடிக்கடி சந்தித்து டீலிங் செய்து வருகின்றனர். அப்படிப்பட்ட நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு எப்படி ஜெயிக்க முடியும் என கொந்தளித்தாராம். இதை கேட்டு நிர்வாகிகளை கனிமொழி எச்சரித்ததோடு நயினார் நாகேந்திரனுடன் தொடர்பில் இருக்கும் திருநெல்வேலி மாவட்ட திமுக நிர்வாகிகளின் பட்டியலையும் சேகரிக்க உத்தரவிட்டாராம். இதனைத் தொடர்ந்து உடனடியாக திருநெல்வேலியில் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் தொடர்பில் இருக்கும் திமுக நிர்வாகிகள் அடங்கிய ரிப்போர்ட்டை ரெடி செய்த கனிமொழி மறுநாளே முதல்வர் ஸ்டாலினுக்கு அதை அனுப்பிவிட்டாராம். இதனை பார்த்த தலைமை கடும் டென்ஷனாகி திமுகவினருக்கு கடும் எச்சரிக்கை விடுத்ததோடு அந்த ரிப்போர்ட்டில் உள்ள நபர்களை கட்சியிலிருந்து நீக்கவும் அதிரடி முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. எனவே இது வெறும் தொடக்கம்தான். தேர்தல் நெருங்க நெருங்க என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை வேடிக்கை மட்டும் பாருங்கள் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.